ஓகேப்பா. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? கிளாஸ் ஸ்க்ரீன் பரத்து உனக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியுதுல்லப்பா? ஓகேப்பா. ஸோ நம்ம போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன் பார்த்தோம். ரைட்டா? ஸோ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இஃப் அப்படின்னு எப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, வி ஆர் கிரியேட்டிங் எ வேரியபிள் நேம் அகாடமின்னு போகிறோம். ஓகேவா? இஃப் கண்டிஷன் அப்படின்னா இஃப் இந்த மாதிரி இது வந்து பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஜாவாவை பொறுத்தவரை எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் கோடுப்பா. புரியுதில்ல எல்லாருக்குமே? எவ்ரி திங் இஸ் ஏ பிளாக் ஆஃப் கோடு. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடுன்னு எப்படின்னா அந்த கர்லி பிரேசஸ் தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து ஒன் செட் ஆஃப் பிளாக், இது ஒன் செட் ஆஃப் பிளாக், இது ஒன் செட் ஆஃப் பிளாக். ஸோ நம்ம எது ரைட் பண்ணாலும் ஓகே, இஃப் யூ ரைட் எனி திங் ஓகே, இட் வில் பி அ பிளாக் ஆஃப் கோட் ஒன்லி. வித்தின் த பிளாக் ஒன்லி வி ஹாவ் டு ரைட் த கோடு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இஃப் கண்டிஷன் போடுறோம். இஃப் கண்டிஷன் நேம் ஈக்குவல்ஸ் டு அகாடமியா அப்படியாங்கிறத நம்ம பார்க்குறோம். அகாடமியா இருந்ததுன்னா பிரிண்ட் பண்ணு எஸ், எல்ஸ் நோ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இஃப் கண்டிஷன். ரைட்டா? ஸோ என்ன ஜாவா அப்ளிகேஷன் எஸ்ன்னு வருது. ரைட்டா? ஸோ இது வந்து கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். அதாவது இஃப் நேம் ஈக்குவல்ஸ் டு அகாடமியா இல்லையா, அகாடமியா இருந்தால் ஓகே அகாடமின்னு காட்டு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? ஸோ இதே மாதிரி நாம் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கூட செக் பண்ணிக்கலாம். லைக் வி செட் எல்ஸ் போட்டு மறுபடியும் எல்ஸ் இஃப் இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் போட அகாடமியா இல்லை ஆக்டிவ் ஐயா இந்த மாதிரி. ரைட்டா? ஸோ இது ஒரு செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட், இது ஒரு செட் ஆஃப் கோட், இது ஒரு செட் ஆஃப் பிளாக். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். ஸோ ஓகே, எவ்ரி திங் இஸ் எ பிளாக் ஆஃப் கோட். வித்தின் த பிளாக் வி வில் பி ரைட்டிங் த கோட். ஓகேவா? ஸோ வாட் எவர் வி ஆர் ரைட்டிங் வித்தின் த பிளாக், தட் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் when the condition is becomes true. ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ whenever the condition is becomes true, the particular block will get executed. புரியுதுங்களா? So if the first condition is true, the first block will get executed. If the second condition is true, the second block of code will be executed. ஓகேவா? இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். For first block we are writing academy, we are just printing academy. So first என்ன ரன் பண்ணுறோம், we are running the application if else condition. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இது ட்ரூ ஆகுது. ரைட்டா? இங்கே நம்ம நேம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ வி ஹவ் டிஃபைன்டு ஒன் வேரியபிள் லைன் நம்பர் 6. ரைட்டா? ஸ்ட்ரிங் நேம் அகாடமி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த நேம், அதாவது இந்த அகாடமிங்கிற வேர்டு, அந்த வார்த்தை இருக்கிற அந்த அது ஒரு டேட்டான்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ வாட் எவர் வி ஹவ் ஸ்பெசிஃபைட் இன் த ரைட் சைட், ஓகேவா, தட் இஸ் டேட்டா. வாட் எவர் வி ஹேவ் இன் த லெஃப்ட் சைட் விச் இஸ் the reference variable. ஓகே, புரியுதுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். ரெஃபரன்ஸ் வேரியபிள் சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் சைடு இது வந்து டேட்டான்னு சொல்லுவோம், ஆர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுப்பா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஹெச்எஸ். ஓகேவா? இது வந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். புரியுதா எந்த மாதிரி நம்ம கண்டிஷன் போடுறோன்னு? ஸோ இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ வாட் எவர் வி ஹேவ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு விச் இஸ் டேட்டா ஆர் வேல்யூன்னு சொல்லுவோம். whatever we have in the left hand side we call it as a reference variable. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம we have defined a variable like this and we are just using this name, okay, the reference variable in if condition pa. We are just matching the values. ஓகேவா? ஸோ name equals to academy or not, or else if name equals to active I or not, else if the two condition is not true. ஓகேவா? if the two condition is not getting executed, ஓகேவா, in that case the else part will get executed. புரியுதுங்களா இல்லையா?
ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, வேலை செய்யலை அப்படின்னா 3வது பார்ட் பை டிஃபால்ட்டாக வேலை செய்யும். புரியுதுங்களா? இதுதான் பை டிஃபால்ட்டாக எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆக்டிவைன்னு போடுறேன். இங்கே போட்டோம்னா இப்போ ஸோ இஃப் யூ ஸ்பெசிஃபை த ஆக்டிவை வேல்யூ ஹியர், the reference variable name now has activy as the value, right? Data or value right hand side la. So it will come here, first condition, it will try to compare the value. In that case name equals to academy and பார்த்தா no. ஓகேவா? name is not equals to academy, right? name வந்து academy இல்லை. அப்போ செகண்ட் கண்டிஷன் ஒரு நேம் வந்து ஆக்டிவையான்னு பார்க்கும். ஆமாம் ஆக்டிவை. அப்படின்னா என்ன ஆகும், இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகும். புரியுதா? அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட் வந்து வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ ரன் பண்ணுறேன் ஆக்டிவைன்னு பிரிண்ட் ஆகுது பாருங்கள், ரைட்டா? ஸோ இட் இஸ் பிரிண்டிங் ஆக்டிவை, which means the second condition gets executed successfully, right? Because whatever value we have given for the reference variable name is equals to this value. That's why the second block of code is executed. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இது if else condition. இந்த மாதிரி நீங்கள் n number of if else condition we can write if we want. ஓகேவா? So if there will be any necessary, ஓகேவா, or any requirement to write a multiple if conditions, then we can achieve. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ if else condition மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுக்கு வந்து switch statement அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோப்பா. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்க, ரைட்டா? இப்போ இதை அப்படியே டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகேவா? ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ஸ் டு இஃப் கண்டிஷன். ஆனால் இஃப்க்கும் ஸ்விட்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷனோட ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். சரியா? என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் ஆஃப் கோடு, ஒவ்வொரு பிளாக்காக அது வந்து இட் ஹேஸ் டு எக்ஸிக்யூட் ஈச் அண்ட் எவ்ரி பிளாக், ரைட்டா, இன் ஆர்டர் டு கம்பேர் த வேல்யூஸ். ஆனால் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படின்னா இது பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இட் வில் கம்பேர் ஜஸ்ட் எ ஸ்ட்ரிங் வேல்யூ, அவ்வளோதான். டேட்டாவை மட்டும் கம்பேர் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் 2 வேரியபிளும் கம்பேர் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது ஸ்ட்ரிங்கை மட்டும் கம்பேர் பண்ணிட்டே போகும். அதில் வந்து இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எது வேணால் கம்பேர் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஒன் பை ஒன்னா. ஓகேவா? ஸோ நான் இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேம் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஸ்விட்ச் கண்டிஷன் மாதிரியே இதுக்கு எப்படி எழுதுறது, இஃப் கண்டிஷன் மாதிரியே we can write the same for switch statement also. இந்த மாதிரி switch is also block of code. Okay, we have to pass the name, this variable here, then we have to write the case by case, case a and break na break ஆகிடும், அந்த இடத்துலையே அந்த கண்டிஷன் வந்து பிரேக் ஆகிடும். அதே மாதிரி b c d இந்த மாதிரி போட்டுக்கலாம். b c d d. ஓகேவா? கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட், அந்த கடைசியில் நம்ம எல்ஸ் கண்டிஷன் வச்சுருக்கோம்ல அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்குது. default, I am just writing the default and ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இதனுடைய ஒரு ஃபார்மேட். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டே வரும். நீங்கள் வாட் எவர் வேல்யூ யூ ஹேவ் டிஃபைன்டு ஹியர் அண்ட் வாட் எவர் வேல்யூ யூ ஹேவ் பாஸ்டு ஹியர், ரைட்டா? this value will be compared with all the cases. புரியுதா இல்லையா? ஸோ திஸ் நேம், ஓகேவா, the switch statement will try to compare this name and the case value. இதெல்லாம் வேல்யூப்பா. கேஸ்னா ஏ. இப்போ நேம் வந்து ஏவாக இருந்தது அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், பியாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன், ஏன்னு வருது, ரைட்டா? இப்போ செகண்ட் நான் என்ன பண்ணுறேன், இது பீன்னு மாற்றுறேன். நான் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு பி, பீன் ரைட் பண்ண எனக்கு இங்கே பீன் ஆன்சர் வருது, ரைட்டா? ஏன் அப்படின்னா இங்கே நம்ம இந்த நேம் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம்ல. ஸோ வாட் எவர் வேல்யூ வி ஹவ் ப்ரொவைடட் டு த நேம் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இஸ் பி, ரைட்டா? ஸோ திஸ் பி வேரியபிள் இஸ் மேட்சிங் வித் திஸ் கேஸ்.
அதாவது ரெண்டாவது கேஸ் நம்ம போட்டிருக்கோம், இந்த கேஸோட மேட்ச் ஆகுது, அதனால் இதுக்குள்ளே இருக்கிற கோடு வந்து வேலை செய்யுது. புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃபெல்ஸ் கண்டிஷன் எப்படின்னா ஒவ்வொரு பிளாக்காக எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு ஒரு இஃபெல்ஸ் கண்டிஷன், ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கு ஒரு இஃபெல்ஸ் கண்டிஷன் போடணும், ரைட்டா? அதுக்கு ஒரு பிளாக் இஃப் கண்டிஷன் போடணும். ஸோ இட் வில் எக்ஸிக்யூட் பிளாக் பை பிளாக். ஆனால் கேஸ் அப்படி ஸ்விட்ச் அப்படிங்கும்போது இட் வில் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கேஸ் பை கேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து கன்சியூம் பண்ணாது, ஓகேவா? டேட்டா வந்து அதிகமாக உங்களுக்கு எடுத்துக்காது. அதான் இதனுடைய அட்வான்டேஜ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் இஃபெல்ஸ் கண்டிஷன் ஒன்லி, ஓகேவா? ஸோ அந்த இஃபெல்ஸ் கண்டிஷன் இது ரெண்டையும் போட்டு நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் there is a situation where we need to write almost more than 6 or 7 if else condition. In that case we can use switch. புரியுதா? ஸோ எங்கேயெல்லாம் நமக்கு மோர் தென் 6 or 7 if else condition போடுற மாதிரி சுச்சுவேஷன் வருதோ அங்கே there we can use switch condition, switch statement. Got it? We can go for switch statement. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கப்பா. புரியுதுல்லப்பா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு நேம் போடுறோம். நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு பிங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறோம். அதாவது ஃபார் த நேம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு we are assigning value as a b. ஓகேவா? we are passing the name inside the switch statement. The switch statement will try to compare with all the cases. So if any cases will match, that case of code will get executed and the particular case will get break. Okay va? After that C, D in the mari next cases will not get executed. Purida? So once the case is matched, it will break and it will come out. Okay va? Inga parunga. For example, na inga print panna out. It will come out. Once the case is matched, it will directly come out. புரியுதா? பி. இப்போ என்ன பண்ணுறேன், எதுவுமே இல்லை, ஒரு ஈன்னு ஒரு வேல்யூ போடுறேன், எதுவுமே மேட்ச் ஆகலாம். இப்போ என்ன ஆகும்? ஸோ இஃப் ஐ கிவ் வேல்யூ இ, தென் திஸ் இ வேல்யூ வில் நாட் மேட்ச் வித் எனி கேஸ். ஸோ இன் திஸ் கேஸ் த டிஃபால்ட் த கேஸ் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ரன் பண்ணுறேன், ஜாவா அப்ளிகேஷன் டிஃபால்ட் இஸ் கால், ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் பை கேஸாக லைன் பை லைனாக இது எக்ஸிக்யூட் பண்ணும், ரைட்டா? ஃபஸ்ட்டு கேஸ் நேம், it will match with this one. If it is true, this condition will get executed and it will just break. So the rest of the cases will not get executed. Okay va? If any of the cases is not getting matched with the particular value, the default block will get executed. புரியுதுங்களா? So the default case will get executed. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகே, இப்போ அடுத்தது நாம் என்ன பண்ணலாம், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வைல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. வைல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வைல் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்குது, சரியா? வைல் லூப், அப்புறம் அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா டூ வைல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் வைல் லூப், அனதர் ஒன் இஸ் டூ வைல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த மெயின் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைல் லூப் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேப்பா, இது சரியாக இருக்குது அப்படின்னா தான் வைல் லூப் வந்து வேலை செய்யும். டூ வைல் லூப் அப்படிங்கிறது அதுக்கு லைட்டாக சேஞ்ச் என்னென்னா, அட்லீஸ்ட் இது சரியோ தப்போ அட்லீஸ்ட் ஒன் டைம் இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட், வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பட் டெஃபினெட்லி ஒன் டைம் இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். தட் இஸ் டூ வைல் லூப். வைல் லூப்னா என்ன? ஸோ வாட் இஸ் வைல் லூப்? If the condition is true, then only while loop will get executed.
Do while loop na enna, whether the condition is true or false, at least one time that particular loop will get executed. Okay va? And both are infinity. Okay va? If the particular condition is true, it will get executed infinity. Okay va? So the particular loop will never get stopped. Purida, as long as the particular condition gets failed. Purida illiyappa? So if the condition is true, as long as the particular condition is true, the particular loop, the particular while loop will get executed continuously. So once the condition becomes false, the loop will get break. The same goes for the do while loop also. For example, எப்படி வந்து while loop வந்து ஒரு எக்ஸாம்பிள் பா. என்ன போடலாம்னா அந்த syntax பார்த்தீங்கன்னா while open, இதுவும் block of code. So while also, so in Java everything is a block of code. Okay va? So whenever you write any code, you have to use a curly braces in order to mention that this is a block of code. Okay va? For example, என்ன பண்றேன், string இல்லைன்னா என்ன பண்ணலாம், integer count equal to 0 பா. ஓகேவா? இங்கே என்ன கண்டிஷன் போடுறேன், count greater than 5 இல்லை less than 5 இருக்கிறவனே உள்ளுக்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறேன். நான் count ப்ளஸ் ப்ளஸ் போடுறேன், இங்கே சிசோ போடுறேன், இங்கே கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஹியர், ஜஸ்ட் ஐ ஹவ் ஜஸ்ட் declared a variable count which is integer. Integer na enna nama pathame, we have seen in last classes, right? What is integer, right? We can just give the single digit number. Puriyudunga? I mean the numbers without digits. Puriyudha? So இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் நம்ம ஒரு 9 digits வரை, ஒரு 9 இது வரை எழுதிக்கலாம், நம்ம சரியா லென்த் வரை எழுதிக்கலாம் நம்ம. ஸோ நான் இங்கே 0ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ while count less than 5, புரியுதா இல்லையா? உள்ளுக்குள்ளே வரணும். கவுண்ட் வந்து 5 விட சின்னதாக இருந்ததுன்னா ஓகே, இஃப் த கவுண்ட் இஸ் லெஸ் தென் 5, then this block of code, this set of code will get executed. Once the count is greater than 5, okay va, then this block of code will not execute, this while loop will get break. For example, நான் என்ன பண்ணுறேன், end அப்படின்னு சொல்லி print பண்ணுறேன், end start. ஓகேவா? நான் ஸ்டார்ட்டை மேலேயே போடுறேன். இது வந்து இப்போ ஸோ இது வந்து while loop, this is while loop. ஓகேவா? நான் கால் பண்ணுறேன், run as Java application. புரியுதா? ஸ்டார்ட்டு 5 வரையும் பிரிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எண்டு. ஏன்னா 5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது greater than 5, ரைட்டா? அப்போ என்ன ஆகும், இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஒன்ஸ் it reaches the 5, then it is, we are just saying that greater than 5, ரைட்டா இல்லையா? இங்கே நம்ம ஈக்குவல்ஸ் டுன்னு போட்டோம்னா 5 வந்தாலுமே வேலை செய்யும். புரியுதுங்களா? 6 வரை வேலை செஞ்சுருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் இட் இஸ் 5, இட் வில் ஆக்சுவலி இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இந்த கண்டிஷன் பேர் என்ன, less than or equals to, if the count less than or equals to 5, then this condition will get executed. In this case, once it reaches the 5, the 5 equals to 5, so the count will come, this inside the block of code will get executed. Okay va? Executed. So if you remove the equals button, which means count வந்து greater than 5 தான் இருக்கணும். ஈக்குவல்ஸ்லாம் செக் பண்ணல, greater than 5 இருந்தாலே less than 5 இருக்கணும், ரைட்டா? கவுண்ட் வந்து less than 5 இருக்கணும்னு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம், ரைட்டா? we are just checking condition whether the particular count should be less than 5. it should not be equals to 5 also. புரியுதுங்களா? ஈக்குவலாக கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கவுண்ட் இது எக்ஸிக்யூட் ஆகும் and it will come outside, right? Once the count reaches the particular count, if it reaches a 5, the particular while loop will get break. புரியுதா? 5 வரை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து ஒரு 10,000 போடுறேன். ஸோ என்ன ஆகும், 10,000 வரை இது எக்ஸிக்யூட் ஆகும். 10,000க்கு மேலே இது பிரேக் ஆகிடும். ஸோ திஸ் while block will get executed up to 10,000. after the 10,000 it will get break. புரியுதுங்களா? ஸோ up to 10,000 this block of code will get executed.
after the 10,000 the block of code will get break. ஓகேவா, ரன் பண்ணுற பாருங்க, புரியுதா? 10,000 டக்குன்னு ரன் ஆயிடுச்சு, ரைட்டா? it will be in milliseconds only to execute this much of code. ஸோ 10,000 வரி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, 10,000க்கு மேலே அது பிளாக் ஆகிடும், ஐ மீன் பிரேக் ஆகிடும், புரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வைல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து கண்டிஷன்ஸ் எது வேணால் வரலாம், ஃப்யூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வென் யூ டூ த ப்ராக்டிக்கல் தென் யூ வில் கெட் டு நோ ஹவு டு யூஸ் த வைல் லூப் அண்ட் ஆல். ஓகே, ஜஸ்ட் ஃபார் நவ் இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் தட் ஸோ இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஆஸ் லாங் அஸ் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, த லூப் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் கண்டினியூஸ்லி, த லூப் வில் கீப் எக்ஸிக்யூட்டட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், in that case it will be, the particular loop, the while loop will get break. புரியுதா? இந்த கேஸ் என்னாவும் 10,000 வரை வேலை செய்யும், கவுண்ட்டு 10,000 வந்துருச்சு அப்படின்னா இந்த கவுண்ட்டு இது ரெண்டு ஈக்குவல் ஆகிடும், ரைட்டா? அப்போ என்ன ஆகும், இது ரெண்டு ஈக்குவல் லெஸ் தென் கிடையாது, ரைட்டா? இந்த கவுண்ட் வந்து லெஸ் தென் கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் பிரேக் ஆகி இங்கே வந்துடும், புரியுதா? இது வந்து என்னென்னா கவுண்ட் பை இது கவுண்ட் பாருங்கள், கவுண்ட்டு பாருங்கள், 10,000 வருது, 10,000 வந்தோன்னா முடிஞ்சிருச்சு, எண்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் கவுண்ட்டு, ஓகேவா? 10,000 வரி இது வந்து கால் ஆகும், 10,000க்கு மேலே த லூப் வில் பிரேக் ஆட்டோமேட்டிக்லி, புரியுதாப்பா? ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் கால்டு வைல் லூப், நோட் பண்ணிக்கோ, ரைட்டா இல்லையாப்பா? So if you want to build a building or home, or if you want to build a car, we will collect all the small parts together, right? So once we have done with all the small parts, then by using the small parts we will be building the car or home, anything, right? Same இங்கேயுமே என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன விஷயத்தை நம்ம முதல்ல மனசில் போட்டுக்கிறோம், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அட் லாஸ்ட் we will be seeing how to write a programming, the detailed programming using all the small parts that we have learned. புரியுதா? ஸோ இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஒன்று சேர்த்து நாம் கடைசியாக ஒன்றா பெரிய ப்ரோக்ராமாக எழுதுவோம், ரைட்டா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே ப்ரோக்ராமிங் இப்படி தான் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், புரியுதா? காட் இட்டா? ஸோ சேம் வே, ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். Okay, stick with the plan, stick with the subject. And whatever I'm just teaching to you guys just learn the topics, okay va? So once we have done with the topics, we will learn how to do the programming by connecting all the small parts, okay va? I mean the small topics. Okay, இப்போ வரையும் பார்த்தது நம்ம while loop, இப்போ நம்ம do while loop அப்படி பார்ப்போம். ஸோ டூ வைல் லூப் அப்படிங்கிறதுடைய சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ பிளாக்கு, ஓகேவா? அடுத்தது வைல், இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் we will not be using this while and do while. Maximum we will be using the for loop, ஓகேவா? நம்ம வந்து for loop அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம அதை அதை தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஃபார் லூப், அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி we will be seeing some other small topics like array list and all, ஓகேவா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாம் அந்த பேஜுக்கு நம்ம போவோம், ஓகேவா? அந்த ஃபார் லூப்புக்கு நம்ம போவோம், அப்போ தான் நமக்கு புரியும், டக்குன்னு புரியும், ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கம் டு த டூ வைல் லூப், ஓகேவா? ஸோ டூ வைல் லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் இருக்குல்ல, டூ வைல் பார்ட், இந்த பார்ட் வந்து எப்படியாவது வேலை செஞ்சிடும், ஒரு முறையாவது வேலை செய்யும். அதாவது வாட் எவர் வி ஹேவ் டன் ஃபார் த வைல் லூப், த சேம் கோஸ் ஃபார் டூ வைல் லூப் ஆல்சோ. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கண்டிஷன் இங்கே போடுறேன், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவுண்ட் வந்து 0 இருக்கா, கவுண்ட்டு வந்து என்ன சொல்லலாம், லெஸ் தென் 0 இருக்கணும், இல்லைனா ஈக்குவல் டு 1 இருக்கணும்னு சொல்லி போடுறேன், ரைட்டா? இங்கேயும் கவுண்ட் ஈக்குவல் டு 1 இருக்கணும்னு சொல்லி போடுறேன். இங்கே என்ன பண்ணுறேன், டூ வைல் லூப் பிரிண்ட் பண்ணுறேன், டூ வைல் லூப். இங்கே என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வைல் லூப்னு போடுறேன், சரியா? ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா, we have
provided 0 value to the count variable, right? So for count variable க்கு நாம 0 ங்கற ஒரு வேல்யூ கொடுத்திருக்கோம். ஆனா இங்க நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்றோம்? count equals to 1 அப்படியா இருந்தாதான் நமக்கு இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற while loop உடைய block of code will get executed. ஓகேவா? So we have provided 0 as a value to the variable count, and line number 9 we are checking the count should be equals to 1. count 1 இருக்கணும், then only the particular block of code will get executed. புரியுதுங்களா? this block of code will get executed. புரியுதா? but in do while loop we are doing the same stuff. ஓகேவா? do while நம்ம என்ன பண்றோம்? சேம் தான் நம்ம பண்றோம். count equal to 1, இங்க count equal to 1 தான் போட்டுருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணுங்க, இங்கே do while பின் பண்ணுறோம். ஆனால் என்ன ஆகும்னா while loopல இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா தான் இது வேலை செய்யும். do while இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலினாலுமே இந்த கூட எக்ஸிக்யூட் ஆகும் அட்லீஸ்ட் ஒன் டைம். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒன் டைம் this do block will get executed even though if the condition is false. புரியுதா? ஸோ ரன் பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்டார்ட் வருது. there is no while loop printed here, right? while பாருங்க. so while print ஆகல, so while did not get printed but do while, right? so do while is printed, which means do loop, right? and the do block of code is executed even though if the condition is false, the do block is executed but while loop did not get executed. புரியுதா இல்லையாப்பா? so the execution is important. ஸோ எப்படின்னா இப்போ எந்த மாதிரி கண்டிஷனில் இதை நம்ம யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நீங்கள் நார்மலாக கண்டிஷன் செக் பண்ணணும், அன்லிமிட்டடாக செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் while loop யூஸ் பண்ணலாம். ஃபார் சம்திங் லைக் த பேங்க் டிரான்சாக்ஷன், ரைட்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் பே நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில், ரைட்டா? ஸோ யூ கேஸ் டூ த ஆன்லைன் கூகுள் பே பேமெண்ட். ஸோ யூ வில் பி ரெக்வஸ்டிங் த பேமெண்ட் அண்ட் யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் த பேமெண்ட், ரைட்டா? So once you pay the amount from the Google Pay, it will automatically move to the next page, right? இல்லையா? the payment will get succeeded. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையா தெரியல, கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோன்பேயில் பண்ணும்போது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, அந்த நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வரை வெயிட் பண்ணிட்டே இருக்கும். சரியாக நீங்கள் பே பண்ண உடனே அந்த அந்த பேஜ் இருக்குல்ல, அந்த ரிடாக்ஷன் பேஜ், பேமெண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல while loop இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோல்கேட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கார்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது, ரைட்டா? அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கூட போட்டுக்கொண்டு நம்ம செக் பண்ணலாம், கண்டினியூஸாக வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஐ மீன் ஒவ்வொரு டைமும் அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான செக் பண்ணுறோம் நாங்கள். புரியுதா? பீரியாடிக்காக. டோல்கேட்டோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே பேமெண்ட் கேட்வே தான் நான் சொன்னது. அது உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல, பட் ட்ரை டு பே சம் அமௌண்ட் யூஸிங் கூகுள் பே ஆல்சோ. ஓகே, ஆக வெளியே போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஆன்லைனில் பே பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயம் புரிய வரும். நோட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இதுதான் வந்து while loop and do while loopனு சொல்லுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட் we will be using while loop and do while பா. சரியா? அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இஃப் யூ நோ தேர் இஸ் a while loop and do while loop exist, so if you will get a situation something like that, then you will automatically start to use while or do while loop. Okay, depends on the situation. ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஓகே while loopனு ஒன்று இருக்குது, do whileனு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த லூப்பில் இருக்குன்னு. சரியா? ஸோ கனெக்டிங் த டாட்ஸ் நாம் என்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயம்லாம் ஒன்றா சேர்த்து நாம் கடைசியில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுவோம். அந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம தனித்தனியாக பிச்சு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஓகே, மேக் எ நோட். condition should be true, block of code. ஓகேவா? while loop. ஓகேவா? block of code at least one time. Condition is false. ஓகேவா? ஓகேவா?
So block of code will be executed at least one time even though the condition is false. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மெயின் டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா if you go very deep then it will be little bit complicated to understand some ideas of Java. ஓகேவா, ப்ரோக்ராமிங். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனோம்னா மைண்டில் நிற்காது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் எ ப்ரோக்ராம், ரைட்டா? ஸோ வாட் எவர் யூ ஹேவ் லேர்ன்ட் பை யூஸிங் தட் யூ ஹேவ் டு ரைட் எ ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் இட் வில் பி ஈஸி யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் வில் பி டீச்சிங் நெக்ஸ்ட். ஓகேவா, so that's why we are just going little bit slowly, okay, and we are not covering all the topics, but definitely we will be covering all the topics later, okay, in future. So once you have done one big programming, later we will be cover all the topics, okay, so all the important topics that we have left for now, okay, okay pa. So next pathina ஜாவா மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ். ஸோ மெத்தட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆல்ரெடி வி ஆர் சீன், ஓகே, ஆஸ் வி சீன் இன் அவர் லாஸ்ட் டாபிக், ரைட்டா? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், வைல் லூப், இதெல்லாம் பார்க்கும்போது ஃபார் லூப், யா டெஃபினெட்லி வி வில் பி சீயிங் த ஃபார் லூப் பட் வித் அரே லிஸ்ட், ஓகேவா? ஸோ தேர் இஸ் எ டாபிக் நேம் அரே லிஸ்ட். With that topic we will learn what is for loop also, okay va? Okay, so for now method. So method அப்படினா என்னன்னா, in order to write a set of code we need a method, okay va? For example car இருக்கு, ரைட்டா? So if you want to drive a car you need to you have to control the steering and gear brake and accelerator and all, right? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் வி யூஸ் ஆல் த ஸ்டஃப் டுகெதர் த கார் வில் மூவ், ரைட்டா? ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையை பார்க்குது. ஸோ அந்த மாதிரி நாம் மெத்தட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வேலையை பார்க்குறதுக்கு நாம் ஒவ்வொரு மெத்தடை எழுதி வச்சு அதை நம்ம வேணுங்கிறப்ப கால் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காரில் கியர் இருக்குது, கியர் நீங்கள் எப்போவுமே போட்டுக்கிட்டே கிடக்கிறோம். ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு மூவ் ஆகிட்டு இருப்பீங்க, ரைட்டா? அதை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கல அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் மெத்தடுங்கிறது கியர் மாதிரி ஒரு பக்கம் இருக்கும், ஓகேவா? அந்த வேணும்னா நம்ம அதுக்கு போட்டு நம்ம மூவ் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை, அந்த மாதிரி தான், ஓகேவா? இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ கியர். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ், அதர்வைஸ் யூ டோன்ட் நீட் டு யூஸ், ஓகேவா? இட் வில் பி தேர் ஒன்லி. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம போட்டிருக்கோம்ல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இட் இஸ் எ மெத்தடு. அதாவது ஜாவாவே அவங்களாவே கொடுத்துருக்க மெத்தடு. ஒரு ஜாவா கிளாஸ் ஃபைலை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்க பை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க இந்த மெத்தடை நாம் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா ரன் ஆகும். புரியுதா? ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேர், இது வந்து மெத்தடு பேர். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க, சரியா? மாடிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க, சரியா? இதை வந்து கீவேர்டுன்னு சொல்லுவாங்க, சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர், நான் ஆக்சஸ் மாடிஃபையர் சொல்லி இதை பற்றி நம்ம ரெண்டு படிப்போம், லேட்டராக படிப்போம், ரைட்டா? இந்த பப்ளிக்கையும் ஸ்டாட்டிக்கையும் நம்ம படிப்போம். வாய்ட் அப்படிங்கிறது ரிட்டன் டைப்பா, சரியா? ரிட்டன் டைப்னு சொல்லுவாங்க, ரிட்டன் டைப்னு சொல்லுவாங்க. மெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட் நேம்னு சொல்லுவாங்க. ஒரு மெத்தடுக்கு ஒரு பேர் இருக்கு, ரைட்டா? மெத்தட் நேம், மெத்தட் நேம். இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, சரியா? பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த பப்ளிக் அப்படிங்கிறதும் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற மாடிஃபையர்ஸ் தான் ஜாவா மாடிஃபையர்ஸ் சொல்லுவாங்க. பட் அதை நம்ம லேட்டராக பார்ப்போம் அது என்னென்னு. இப்போதைக்கு பை டிஃபால்ட்டாக எல்லாமே பப்ளிக் தான், ஓகேவா? ஸோ பப்ளிக் அண்ட் ஸ்டாட்டிக் ஆர் ஏ ஜாவா மாடிஃபையர்ஸ், பட் வி வில் லேர்ன் அபவுட் த மாடிஃபையர்ஸ் லேட்டர் டாபிக்ஸ். அண்ட் வாய்ட் விச் மீன்ஸ் இட் இஸ் எ ரிட்டன் டைப், ஓகேவா? என்ன வேல்யூஸ், வாட் வேல்யூ வி ஷுட் கெட் அப்படிங்கிறது தான் ரிட்டன் டைப்.
and the main is the method name. We can give any name whatever we want, but by default Java provided one method which is main. Okay, in the main method, if you use the main method, we can able to run one Java class file. Okay, and within the bracket, okay, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, பேராமீட்டர்ஸ்னால் நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூஸ். இது என்னென்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம். சரியா? ஸோ we will learn all the stuff now. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் void print my name அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுக்குறேன். I am just giving a name for the method. ஓகேவா? print my name is a method name, void return type public comma static modify Java modifiers. Okay, so what we are doing, so inside is we are just giving the parameter. Parameter data type and parameter name. புரியுதாப்பா நான் என்ன சொல்கிறேன்னு? பேராமீட்டர் டேட்டா டைப்னா ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப் தானே. அதாவது இந்த மெத்தடுக்குள்ளே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நேம் அப்படிங்கிறது நம்ம வாட் எவர் வி வில் பி பாசிங் த வேல்யூ தட் ஷுட் பி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த நேம் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதை இங்கே நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி இங்கே நான் கோபிநாத் நான் பிரிண்ட் பண்ணுறேன்ப்பா. புரியுதா? ஸோ ஐ ஹவ் ரிட்டன் த கோட் ஹியர், பட் ஐ எம் ஜஸ்ட் காலிங் த மெத்தட் ஹியர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஐ கேன் ரைட் எ செட் ஆஃப் கோட் இன்சைட் திஸ் பிளாக். ஓகே, ஒரு 100 lines ஆஃப் கோட் ஆல்சோ we can able to write within this block, and we can call just a method name here. So if I run this program, it will print my name here. ஓகேவா? இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். it will just print my name கோபிநாத். ரைட்டா? ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த மெத்தட் அப்படின்னு பண்ணாமல். ஸோ மெத்தட் அப்படின்னு என்னென்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இட் வில் பி செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட். ஓகேவா? அதை வந்து இது ஹோல்டு பண்ணிக்கும். இதுக்குள்ளே எத்தனை வேணால் நம்ம எழுதிக்கலாம். நம்ம நேம் எத்தனை லைன் வேணால் நீங்கள் கோடு எழுதலாம். ஜஸ்ட் சாம்பிளுக்கு போகிறேன் நான். அத்தனை லைன் ஆஃப் கோடு அங்கே வந்து கால் ஆகும். புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் மை நேம் அப்படின்னு சொல்லி we have just written a method. ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். அது டீட்டெயில் பாருங்கள். இது வந்து மெத்தட் நேம். இதுக்கு நேம் என்ன வேணால் போட்டுக்கலாம் நம்ம. சரியா? அதுக்கப்புறம் அந்த மெத்தட் இங்கே நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி உள்ளுக்குள்ளே நான் பேராமீட்டர் பாஸ் ஒரு ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணுறேன். ரைட்டா? நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸோ we have seen, right, this is a string data, right? string data, and we are passing here as a parameter. ஸோ இதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம பேராமீட்டர்னு பார்த்தோம். பேராமீட்டர்னு என்னென்னா ஒரு வேல்யூ வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 100 rupees கொடுக்குறீங்க. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் கிவிங் 100 rupees to me and I am passing that 100 rupees to another one person. ஓகேவா? which means I am ஒரு middleware man. ரைட்டா? I am just passing the data from one place to another place. அதே மாதிரி தான் இந்த பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வாங்கி அதை நேம் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ திஸ் பேராமீட்டர் string name will get a value from here, and this value will get stored inside the name, and we will be using the name here. So if you using the name here, we will be getting this value. புரியுதா? இந்த நேமுக்குள்ளே தான் இந்த கோபிநாத்துங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. அது இங்கே பிரிண்ட் ஆகும் நான் அந்த நேம்ங்கிறது யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்படி தான். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் போகிறேன் நான். print my what we say, அடுத்தது print student name. ஓகேவா? இங்கே ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் முத்துன்னு போடுறேன். முத்துன்னு போடும்போது இங்கே எனக்கு கோபி முத்து ரெண்டும் பார்த்தீங்கன்னா 1 by 1 ரன் ஆகும். கோபிநாத் ஃபுல்லாக ரன் ஆச்சு, அப்புறம் முத்து ஃபுல்லாக ரன் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் I have called print my name Gopinath. So this set of this block of code will get executed. After that, print student name method, the second method I have written. Then this set of code will be getting executed. புரியுதுங்களா?
So this is method. So method we are using to execute some set of block of code. Okay va. ஸோ இதுதான் வந்து மெத்தடுன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிறது நம்ம பேராமீட்டர்னு சொல்லுவோம். இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதில் நம்ம பேசின மாதிரி திஸ் இஸ் எ மெத்தட் நேம். ஓகேவா. அண்ட் ஸ்டாட்டிக் அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்னா இந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இட் இஸ் பிலாங்ஸ் டு கிளாஸ், அதாவது இந்த கிளாஸுக்கு உரித்தானது. புரியுதா. இந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ளேன்னு மட்டும் கிடையாது, வித்தின் த கிளாஸ் ஃபைல் அப்படின்னு சொல்ல முடியாது. It is not within the class file, it is belongs to the class file. Okay, static அப்படின்னா class fileக்கு இது வந்து belongs அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா. அண்ட் void அப்படின்னு ரிட்டன் டைப்னு பார்த்தோம். இது நம்ம பார்ப்போம், லேட்டராக பார்ப்போம். ஓகே, லேட்டர் we will see what is void, what is return type and all we will be seeing later. ஓகேவா. ஓகே, make a note பா. So it will be little bit complicated to understand பா. ஓகேவா. மெத்தட்னா just in simple patternல what is method? Method which means it is a block of code. Okay, it is a block which will contain a set of code. Okay, so when we call the particular block particular method, the method will run the set of code. Purida. So whenever you want, you can just call the particular method. The particular method will run all the set of code whatever we have written inside the block. Purida. So inside the block என்ன நம்ம கோட் எழுதியிருக்கோமோ அதை எப்போ நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ அந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து இந்த பிளாக் ஆஃப் கோட் வேலை செய்யும். மேக் எ நோட்பா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் மெத்தடுப்பா. இப்போ ஒன்று சரியா. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இன்டிஜர் a ஈக்குவல் டு 10, இன்டிஜர் b ஈக்குவல் டு 5 சரியா. இப்போ என்ன பண்ணுறேன், I am just writing a method. Print value. ஓகேவா. இங்கே என்ன பண்ணுறேன், இல்லை இங்கே வந்து இங்கே வேல்யூ 1 வேல்யூ 2 அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையுமே நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். வேல்யூ 1 பிரிண்ட் பண்ணுறேன், system.out.println வேல்யூ 2 பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ இதை இங்கே கால் பண்ணுறேன். ரெண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து a, b ரெண்டையும் பாஸ் பண்ணுறேன். ரைட்டா. ஸோ ஐ ஹவ் ரிட்டன் எ மெத்தட். ஓகே, த ரிட்டன் டைப் இஸ் void and which is integer and integer 2. ஓகேவா. ஒன் வந்து வேல்யூ 1, ஒன்று வேல்யூ 2 ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே வேல்யூ 1 அப்படிங்கிறதுக்கு இங்கே நான் ஏங்கிறத பாஸ் பண்ணுறேன். Right. For value 1 I am just passing a has 10. Right. For value 2 I am passing b as a value, b as 5 as a value. Right. So இப்போ என்ன ஆகும், இந்த என்ன வேல்யூ கொடுத்துக்கும் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுங்க, 10 5 பிரிண்ட் ஆகும். ரைட்டா. புரியுதா. வேல்யூ 1 வேல்யூ 2 இது ஒன் டைப் ஆஃப் மெத்தட். அனதர் டைப் ஆஃப் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு வேரியபிள் போடுறேன், இன்டீஜர் வேல்யூ 3 அப்படின்னு போட்டு வேல்யூ 1 ப்ளஸ் வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி போடுறேன் நான். புரியுதா. இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் a normal mathematics. I am just passing the integer values. Here also the integer parameters is data type. ஓகேவா. ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணால், if you want to pass a parameters then you have to specify the particular data type. ஏன்னா ஜாவா வந்து ரொம்ப restriction கொடுக்கும். If you learn Java, you can able to learn all the programming languages like Python, PHP, அப்புறம் .NET, அப்புறம் என்ன Go language இருக்குது, டாட் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வில் பி வெரி ஈஸி இஃப் யூ நோ த ஜாவா. ஓகேண்ணா. ஏன்னா ஜாவா ஹேஸ் தட் மச் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ப்பா. இப்படி தான் நீ போடணும்னு சின்டெக்ஸ் சொல்லிடுவாங்க. ஓகே, வி ஹாவ் டு ரைட் எ ப்ரோக்ராமிங் இன் திஸ் வே ஒன்லி. ஓகேவா. அதாவது இன் திஸ் வே which means they have provided some rules and regulation that we have to follow properly. ஓகேவா. இங்கே if you want to write a method, this is the proper way. இதுதான் வே. You cannot follow some other steps.
This is the way to write a method, and this is the way to pass a parameters. Parameters just it will be pass a value from one place to another place. We are just passing a value here, it will get a value here and it will pass inside the block. Okay va? இப்போ உங்களுக்கு பேர் இருக்கு ரைட்டா, you have a name. If I want to call you, I will be using your name only, right? நான் வந்து தம்பி முத்து இங்கே வாப்பான்னு தான் சொல்லுவேன் நான், ரைட்டா? இல்லை பரத் இங்கே வாப்பான்னு தான் நான் சொல்லுவேன் நான். அந்த பேர் சொன்னால் போதும் ஆப்ஜெக்ட் நீ எனக்கு வருவேன், ரைட்டா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த வேல்யூ அப்படிங்கிறதுல ஏவை நம்ம பாஸ் பண்ணும்போது ஏல வந்து 10ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ ஏவை நீ கூப்பிடும்போது 10 தான் உனக்கு வரும், ரைட்டா? இங்கே நம்ம ஏவை செட் பண்ணும்போது ஏங்கிற 10 வந்து வேல்யூங்கிறதுக்கு வந்து அசைன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணும்போது வேல்யூ 1ல் 10 தான் இருக்கும். புரியுதா? ஒன்றுக்கு ஒன்று அப்படி அப்படியே கனெக்ட் ஆகுது பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10ன்னு இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன், ஏங்கிற வேல்யூக்கு அசைன் பண்ணுறேன். ஏங்கிற வேல்யூ வந்து அதை எங்கே பண்ணுறேன், மெத்தடு பேராமீட்டருக்கு நான் பாஸ் பண்ணுறேன். அது வந்து வேல்யூ 1, இது வந்து பேராமீட்டர். இப்போ மெத்தடு இன்சைடு மெத்தடு வந்து இப்போ நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு 10 தான் வரும். புரியுதா இல்லையா? ஸோ ஐ எம் ஜஸ்ட் அசைனிங் த வேல்யூ டு ஏ அண்ட் ஐ எம் ஜஸ்ட் பாசிங் த ஏ டு த வேல்யூ 1 parameter. So in the a would 10, the 10 value will be assigned to the value 1, and inside the method we can use 10 value, right? By passing the value 1 parameter. புரியுதா? இந்த வேரியபிள் இந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன வேணும்னா நம்ம பண்ண முடியும்ப்பா, ஒர்க் பண்ண முடியும். புரியுதா? ஸோ சேம் வே ஐ எம் டூயிங் ஹியர் ஆல்சோப்பா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் கேல்குலேட் பண்ணுறேன். கேல்குலேட் ஏ, இன்னொன்று வந்து பி போடுறேன். பி போர்ட் ரெண்டையுமே நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ரிட்டன் டைப் வந்து நான் ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன்ப்பா. புரியுதா? இப்போ வாய்டு அப்படின்னா என்னென்னா நீ ரிட்டன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு பணம் வாங்கியிருக்க, 100 ரூபா வாங்கியிருக்க. ஓகே, யூ ஹேவ் ஜஸ்ட் borrowed your money from one person. ஓகே, பட் யூ டோன்ட் நீட் டு கிவ் him பேக். நீ அவனுக்கு திரும்பி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா தட் இஸ் வாய்டு. ஓகேவா? ஒரு பக்கம் வாங்குற நீ ஆனால் திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அது வாய்டு தேவையே கிடையாது நீ, சரியா? ஆனால் நீ திருப்பி தரணும் அப்படின்னா நீ எப்படி திருப்பி தருவ அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் டைப். புரியுதா? இப்போ 10 ரூபாவா தருவியா இல்லை 50 ரூபா தருவியா, தட் இஸ் எ ரிட்டர்ன் டைப். புரியுதா இல்லையா? ஸோ யூ ஆர் borrowing money from one person but you don't need to give him back that money, which means void. You don't need to give money back to the person, which is void. ஓகேவா? But if you want to give him that money back to the particular person, which means the return type, which means how you are going to return that money to the particular person, in which way, like 10 rupees or 50 rupees, right? So in this இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவோம். ஓகே, ரிட்டர்ன் டைப் which means how you are going to pay that money back to the particular person. புரியுதாப்பா? இந்த ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிட்டர்ன் டைப் அப்படிங்கும்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு ஆட் பண்ணணும் மெத்தடில். ஸோ இன்சைடு த மெத்தட் we have to add a keyword called return value 3 அப்படின்னு போடுறேன் நான். புரியுதா? இது ஸ்ட்ரிங்கு போட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் மேட்சிங். ஸோ நம்ம இன்டீஜர் போடணும். ஸோ எந்த வேல்யூ நாம் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதனுடைய ஒரு டேட்டா டைப் தான் இங்கே இருக்கணும். புரியுதா? So whatever value we are returning here, that data type should be we placed here. Okay va? புரியுதாப்பா? So we have just added integer as a return type because we want to return integer value. ஏன்னா இங்கே நம்ம இன்டீஜர் கால் பண்ணுறோம், ரைட்டா? 2 இன்டீஜர் நம்ம கூட்டும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணுனா அதை வாங்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வேல்யூவில் வாங்கிக்கலாம். இன்டீஜர் சி ஈக்குவல் டு திஸ் ஒன் அண்ட் அது நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். SYSO சி வேல்யூ சி. Java is little bit tough only, but if you understand it will be very easy. பாருங்க 15 பிரிண்ட் ஆகிடுச்சா இப்போ, ரைட்டா? இட் ஜஸ்ட் பிரிண்டட் 15. அப்படின்னா எப்படி, 10ஐயும் 5ஐயும் கூட்டி அது 15 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணிருச்சு. நாம் இந்த வேல்யூ எங்கே பிரிண்ட் பண்ணுறோம், இங்கே லைன் நம்பர் 10ல் பிரிண்ட் பண்ணுறோம், ரைட்டா இல்லையா? இங்கே லைன் நம்பர் 10ல் பிரிண்ட் பண்ணுறோம். லைன் நம்பர் 10ல் நம்ம என்ன பண்ணுறோம், இன் லைன் நம்பர் 10 we are just printing the value.
அதாவது we are just written a method calculateல ரெண்டு நம்ம பேராமீட்டர் வாங்குறோம். இந்த ரெண்டுமே இன்டீஜர் 1 அண்ட் இன்டீஜர் 2 ரெண்டுலேயுமே வேல்யூ 1 வேல்யூ 2ங்கிற பேர் கொடுக்குறோம். டேட்டா டைப் இன்டீஜர் அண்ட் ரெண்டையுமே நம்ம கூட்டுறோம். இங்கே புரியுதா? நம்ம எப்படி when we are studying the college we used to write a mathematics, right? A equal to 10, B equal to 5. அப்போ A plus B equal to 15, ரைட்டா? நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ரைட் பண்ணியிருப்போம், ரைட்டா? The same way we do programming also. Programming is almost equals to our daily life பா. டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன படிக்கிறோம், அதை தான் நாம் இங்கே ப்ரோக்ராமிங்காக பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறோம். எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது நம்மளாலன்னு பார்த்தீங்கன்னா அது காரணம்னா நம்ம ப்ரோக்ராமிங் தான். ப்ரோக்ராமிங் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அவர் டெய்லி லைஃப். ஓகே, வாட் எவர் வி கேன் டூ இன் அவர் டெய்லி லைஃப் வி கேன் ப்ரோக்ராம் இட். ஓகேவா? நம்ம டெய்லி லைஃப்பை ப்ரோக்ராம் பண்ணுன்னு சொல்கிறாங்களா? காரணம்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ண வேண்டிய எல்லாமே நம்ம ப்ரோக்ராமை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் நம்ம படித்த நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம காலேஜ் லைஃப்பில் படித்த அந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ரோக்ராமாக போடுறோம். A equal to 10, B equal to 5 பா. ரெண்டையும் நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே நான் கூட்டுறேன். கூட்டிட்டு அது ரிட்டர்ன் பண்ணுறேன். யாருக்கு? ரிட்டர்ன் நான் கொடுக்குறேன். சரியா? கொடுக்கும்போது இந்த மெத்தடில் இங்கே மெத்தட் இங்கே கால் பண்ணுறேன். ரிட்டர்ன் கொடுக்கும்போது இது வந்து நமக்கு கணக்கு பண்ணிவிட்டு இந்த ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும்போது அதை நம்ம இன்டீஜரில் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வாங்கலினாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ஒன்று நமக்கு பிரிண்ட் பண்ணாது, ஒன்று நமக்கு எரர் அடிக்காது. வாங்கினா உனக்கு அந்த ரிட்டர்ன் வேல்யூ உனக்கு கிடைக்கும். அதனுடைய ரிசல்ட் உனக்கு கிடைக்கும். 15ங்கிறது உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். புரியுதா? இதை நம்ம இங்கேயும் கூட பண்ணலாம். ஆனால் இதை நமக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. இங்கே நம்ம வச்சுக்க வேண்டியது அப்படியே. இது நமக்கு ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ மெத்தட் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. சரியா? இங்கே பாரு 15 இங்கே பிரிண்ட் ஆகுது. நாம் என்ன பண்ணோம், இங்கே ரிட்டன் டைப் போட்டு இன்டீஜர் ரிட்டன் டைப் போட்டு நாம் அந்த வேல்யூ இங்கே வாங்கி இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். சரியா? இப்போ இன்னொன்று போடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்க. இப்போ ரிட்டன் டைப் ஸ்ட்ரிங்குன்னு போடுறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங்கு. இப்போ ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன், இங்கேயும் ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன், இங்கே இன்டீஜர்னு கொடுக்குறேன். ரெண்டு வித்தியாசமாக வாங்கிக்கலாம். சரியா? இங்கே நேம் ஏஜ் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரிங் வேல்யூ 3 நேம் ப்ளஸ் ஏஜ், இடையில வந்து ஒரு கேப்பு print my name அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே வந்து கோபிநாத் 33. இப்போ இந்த மெத்தட் இங்கே நான் கால் பண்ணுறேன், எனக்கு எரர் அடிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டா, I am just calling this method here but we are getting error because the parameter is different and the value I have just passed that is different. புரியுதா இல்லையா? இங்கே ரெண்டுமே the two values are string, ரைட்டா? whatever value I have passed here, both the values are string, but here one is string, another one is integer. So if it is integer we have to pass integer value only. If it is string then we have to pass string value only. For example, இப்போ என்ன பண்ணலாம், 33 ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ என்ன பண்ண, அது ரிமூவ் பண்ணிட்டு just enter a integer value, then there will be no errors. புரியுதாப்பா? So whatever you have provided here, so that value only should be applied. If you apply some other values then it will throw error. So it will little bit complicated to understand பா. சரியா? ஸ்டார்டிங்கில் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ பிரிண்ட் மை நேம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் நேம் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம், ரெண்டாவது இன்டீஜர் ஏஜுங்கிறத பாஸ் பண்ணுறோம், ரெண்டையும் நம்ம கூட்டிகிட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ரைட்டா? இவ்வளோ தான் பிரிண்ட் ஆகுது. அதாவது இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம இது வரையும் பிரிண்ட் ஆகுது. ரைட்டா? இதெல்லாம் பிரிண்ட் ஆகுது. இது வந்து எதுவுமே வேலை செய்யலாம். இதுக்கு என்ன பண்ணணும், ரிட்டன் டைப் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதை வாங்கலாம். ரிட்டன் டைப் என்ன, ஸ்ட்ரிங்கு. ரைட்டா? ஸோ இங்கே ஸ்ட்ரிங்குனா இங்கேயும் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் தான் வாங்க முடியும். ஓகேவா? நேம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். நேம்னே பிரிண்ட் பண்ணுறேன். நேம் ஈக்குவல் டு நேம். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜாவா அப்ளிகேஷன் பிரிண்ட் ஆகிடுச்சா எங்கள் நேம்னு. ரைட்டா? ஸோ எங்கள் நேம்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ்
நாம் we have just written a method which data type is string, return type, okay, that is string, and we are passing two parameters, one வந்து string, another one is integer, and we are just concat ரெண்டையுமே நம்ம சேர்க்கிறோம். ரைட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஸ்ட்ரிங்கில் ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்ம சேர்க்கிறோன்னு சொன்னோம்ல, we are just அதுக்கு பேர் கான்கேட்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதான் நான் சொல்கிறேன், we are just concating the two string. இடையில இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸுக்காக போட்டிருக்கேன் நான். இதை இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வருது, அந்த ஸ்பேஸ் வராது பாருங்கள். இப்போ ஒட்டிக்கிட்டு வரும். ரைட்டா, கோபி 33 அப்படிங்கிற ஒட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ நான் இங்கே போட்டு என்ன பண்ணுறேன், எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஒரு ஜஸ்ட் டபுள் கொட்டேஷனில் போட்டு ஒரு கேப்பு இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டேன்னா அங்கேயும் ஸ்பேஸ் வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே ஒன்றாயிடும். ப்ளஸ்னால் என்ன அடிஷன் தானே. இப்போ நம்பர் 10 கூட்டினீங்கன்னா 20. ரைட்டா, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கையும் கூட்டினீங்கன்னா ரெண்டும் ஒன்றாயிடும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்த்தோம். ரைட்டா, ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற வேல்யூ பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரிங் அனதர் ஸ்ட்ரிங் ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா அது ரெண்டுமே ஆட் ஆகிக்கும். புரியுதா? நம்பர் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 10 + 5 15. நீங்கள் ஸ்ட்ரிங்கோட எது நீங்கள் கூட்டிங்கனாலும் அது அப் அண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கோபின்னு போடுறீங்க ப்ளஸ் பரத்ன்னு போடுறேன் ப்ளஸ் முத்துன்னு போடுறேன். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோபி பரத் முத்து இப்படி தான் வரும். இதே இது நீங்கள் வந்து 10 + 5ன்னு போட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இன்டீஜராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிக்கும், ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கான்கேட் ஆகிக்கும், அதாவது சேர்ந்துக்கும், ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துக்கும். புரியுதா? இதுதான் ஸ்ட்ரிங்குப்பா. ஸோ மெத்தடில் வந்து நமக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து வாய்டு, அதுக்கப்புறம் இன்டீஜர் ஒரு ரிட்டன் டைப் பண்ணி பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ரிட்டன் டைப்பாக வச்சு பார்த்தோம். ஸோ வாய்டாக இருந்தால் we don't need to return anything, just like you are borrowing money from one person but you are not giving, which means you don't need to give back to the money, the particular money to the person. ஓகேவா? சேம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்டீஜர் அப்படிங்கும்போது you are borrowing money from one person but you are giving back that money to the person. ஓகேவா? அதில் டைப் டேட்டா டைப், the return type is the equals to the data type. How you are going to return the particular money to the person அப்படிங்கிறதா இங்கே மேட்ரு. ஓகே, that is return type. சேம் இங்கே ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ரைட்டா, நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ மெத்தடுங்கிறது ஒன்றும் கிடையாதுப்பா, ஜஸ்ட் we are executing a block of code that will give us some result, அவ்வளவுதான். இப்போ ஒரு மெத்தடு என்ன மெத்தட்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறீங்க, அது ஒன் டைப் ஆஃப் மெத்தடு. புரியுதா? நீங்கள் அதை பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க, அப்போ என்ன, நீங்கள் தான் மெத்தடு. உங்கள்கிட்ட ஒரு பணம் கொடுக்குறாரு, நீங்கள் அதை கொடுத்துட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட திருப்பி கொடுக்குறீங்க, அது ஒரு மெத்தடு. புரியுதா இல்லையா? இது வந்து ஒரு பிஸ்னஸ் மெத்தடு. அவர் பணத்தை உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவார், நீங்கள் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க, இது ஒன் மெத்தட். ரைட்டா? இதுதான் ரியல் நம்ம ப்ரோக்ராமிங் லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம போடுறோம் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட் நம்ம போட்டுக்கலாம், நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா, மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதணும். வாய்ட் அப்படின்னா we don't need to write this return. ஓகேவா? இப்போ நீங்கள் எதாவது இங்கே ரிட்டன் டைப் கொடுத்தீங்கன்னா அதே ரிட்டன் டேட்டா டைப்பில் இங்கே நம்ம வேல்யூவை ரிட்டன் பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட் கீப் திஸ் இன் யுவர் மைண்ட், தட்ஸ் இட்டுங்க, ஃப்ரீ. ஓகேவா?